இந்த நாளிலும் நம்முடைய விடுமுறை வேதாம பள்ளி பிள்ளைகளுடைய இறுதி நாள் கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்க இருக்கிறது. ஆகவே அருமையான திருச்சபை பிள்ளைகள், அன்பு பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், நீங்கள் வந்து நிகழ்வை கண்டுகளித்து அன்பு பிள்ளைகளை வாழ்த்தும்படியாக, பாராட்டும்படியாக, உற்சாகப்படுத்தும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வு நிறைவு பெற்றவுடன் நம்முடைய பிரதிஷ்டை பண்டிகைக்காக சிறப்பு ஜெப கூடுகை நடைபெறும். திருச்சபை பிள்ளைகள் ஒன்றிணைந்து வந்து இந்த ஜெப கூடுகையில் பங்கு பெறவும், ஜெபத்தின் மூலமாக நம்முடைய பண்டிகைக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே திருச்சபை பிள்ளைகள் நீங்கள் இருந்து அந்த ஜெப கூடுகையை பங்கு பெற உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் இந்த 2025ஆம் ஆண்டு விடுமுறை வேதாம பள்ளியினுடைய இறுதி நாள் நிகழ்ச்சிகளில் நாம் ஜெபித்து துவங்க இருக்கிறோம். இருந்தவாறே நாம் தலையை தாழ்த்துவோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வரும் இடங்குடங்கள், அவளை தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்ன எங்கள் அன்பின் பரலோ தந்தையே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளின் மாலை வேளைக்காக என்னோடு துதிக்கிறோம். என்னுடைய வீரமாணிக்கம் இம்மானுவேல் ஆலய திருச்சபைக்காக, திருச்சபையின் பிள்ளைகளுக்காக என்னோடு துதிக்கிறோம். இந்த ஆண்டிலும் என்னுடைய பிள்ளைகள் மூலமாக விடுமுறை வேதாம பள்ளி நடத்தும்படியாக கிருபையளித்தீர். பள்ளி இதுவே என்ற கருமுறையிலே நம்முடைய பிள்ளைகள் பாடல்கள், வேத வசனங்கள், உண்மை சம்பவங்கள், மிஷினருடைய வாழ்க்கை சரித்திரங்கள் அனைத்தையும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் கற்றுக்கொண்டதை திருச்சபையின் மூலமாக வெளிப்படுத்தும்படியாக ஏற்படுத்தியிருக்கிற இந்த நிறைவு நாள் நிகழ்வை ஆஸ்வதித்தாராம். தூய் ஆவியானவர் எல்லோரு இடைபெறுவராக அந்த பிள்ளைகளை பலப்படுத்தும். கற்றுக்கொண்ட காரியங்களை தைரியமாக நிலத்தில் வந்து வசனத்தின் வழியாக, பாடல் வழியாக, குறுநாடன் வழியாக ஆண்டவரை மகிமைப்படுத்த அருள்தார். இந்த நிகழ்வின் ஆரம்பம் முதல் முடிவு வரைந்தும் ஆண்டவருடைய அருட்பிரசனம் எங்களோடு இருப்பதாக. ஆண்டவரை பிள்ளைகளை ஆஸ்வதியும், கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களையும் ஆஸ்வதியும். இப்பொழுது வந்திருக்கிற அருமையான திருச்சபை பிள்ளைகளும் உற்சாகத்தோடு இந்த நிகழ்வை கண்டு உண்மை மகிமைப்படுத்த ஆண்டவரை அருள்தார். துதி கன மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை அருமையான டைரக்டர்ஸ் இப்பொழுது தொகுத்து வழங்குவார்கள். டக்குசுக்கு என்ற பாடலை குதிரையில் சென்ற சவுல் இயேசுவே வழி என்று அறிவிக்கும் சுவிசேஷராக மாறின சாட்சியை அறிவிக்க வருகிறார்கள் நமது பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ். Thank you.
சுவிசேஷராக மாறப்போகும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக பிகினர் டான்ஸ் ஸ்டிக்கு புக்கு. கூகுள் மேப்பில் இல்லாத வழி, ஜீவ வழி, அது எது அப்படின்னு அடையாளப்படுத்த வராங்க நம்மளுடைய பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ். மேப்ல இல்லாத வழியை அடையாளப்படுத்தின நம்முடைய பிள்ளைங்க வேதத்தை தினமும் வாசித்து சாட்சியாக வாழ்ந்திடும்படி தேவன் தாமே நமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக இன்டராக்ஷன் சாங் சின்ன சின்ன எழுத்தாலும் அங்கெல்லாம் ஓடி போகாம இயேசுவண்ட ஓடி வந்திருக்கிற நம்ம பிள்ளைங்க இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இயேசுவே வழி அப்படின்னு அடையாளப்படுத்த போறாங்க. உலகமும் மாயையும் என்றையுமே நம்ம பிள்ளைகளை எழுத்திடாமல் ஜீவனானவருடைய கரத்துக்குள்ள எப்பவுமே இருக்கும்படியாக நாம் ஜெபிப்போமாக. தேங்க்யூ இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக ஜூனியர் டான்ஸ். ஜூனியர் டான்ஸ் நித்திய வாழ்வுக்கான வாசல் எது அப்படின்னு நமக்கு சொல்றதுக்காகவும் ஆண்டவரை நம்பும் போது ஆண்டவர் நமக்காக என்னென்னலாம் செய்வாங்க அப்படின்னு நமக்கு அறிவிக்கிறதுக்காக நம்ம பிள்ளைங்க வராங்க.
நித்திய வாழ்வுக்கான வாசலை அடையாளப்படுத்தி ஒவ்வொரு மனுஷனுடைய வேண்டுதலுக்கும் ஆண்டவர் ஜெபம் கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையை சாட்சியாக அறிவித்த நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதிலை கொடுத்து அவருடைய காரியங்களை எல்லாம் ஆசீர்வதித்து வாய்க்க செய்து அவருடைய ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் ஜெயத்தை கட்டளையிடுவாராக. அடுத்ததாக பிகினர் ஆக்ஷன் சாங். வவ்வாலு வவ்வாலு. அந்த பாவ வாழ்க்கை நமக்கு வேண்டாம், வேத வசனம் நமக்கு என்ன பாதை காட்டுதோ அந்த பாதையில செல்வோம் அப்படின்னு நமக்கு அறிவுரை கூறக்கு வர்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு காரியங்கள்லையும் நம்ம எந்த வழியில நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு என்ன வழி காட்டுகிறாரு அப்படின்னு அடையாளப்படுத்த போறாங்க. நம்முடைய ஒவ்வொரு கடினமான சூழ்நிலைகளிலேயும் குழப்பமான நேரங்களிலேயும் மனுஷனை நோக்கி மனுஷனுடைய ஆலோசனைகளுக்கு நேராக செல்லாம வேத வசனம் நமக்கு என்ன வழி காட்டுதோ அந்த வழியில நடக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்தின நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக பிரைமரி டான்ஸ். ஏசாயா தீர்க்கன் சொன்ன அந்த வழியை நமக்கு அடையாளப்படுத்துறதுக்கு வராங்க. மனுஷன் சொல்ற வழியில நடந்தா அது சரியா இருக்காது, ஆண்டவர் சொல்லும் வழியில அவருடைய ஆலோசனையின்படி நடந்தா அவருக்கு நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு பாட வராங்க.